சரி சார், ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப ஷூட்டிங்க்கு போறாருல்ல, இப்படிதான் போவாரு, மதுரை வழியா தான் போறாருன்னு தகவல் எப்படி வெளியே கசிஞ்சுது? அது காவல்துறையோட உளவுத்துறை தான். என்ன செய்யறது, எல்லாரும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து இந்த ஆளுங்கட்சி, அப்புறம் இந்த எதிர்கட்சி, சென்ட்ரல்ல இருக்கிற அந்த பூக்கட்சி எல்லாருக்கும் தகவலை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா லீக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம தலைவர் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் இங்க போறாருப்பா அப்படின்னு. உடனே நம்ம ஆளுங்களும் நம்ம தலைவரை பார்க்கணும்னு நம்ம தொண்டர்களும் அதை புரிஞ்சுக்காம மொத்தமா கூடிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உளவுத்துறை தான். இது எல்லா கட்சியும் சேர்ந்து எங்க கட்சியை முடக்குது, எங்க கட்சியை காலி பண்றதுக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்யுது. இருங்க, இல்ல உளவுத்துறைக்கு வேற வேலையே இல்லையா? இவர் எங்க போவாரு, அந்த தகவலை எப்ப கசிய விடலாம், இதுதான் உங்களுக்கு வேலை, வேற வேலையே இல்ல. சார் அப்படியே வச்சாலும் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஷூட்டிங்க்கு போயிருக்காரு, அந்த தகவல்லாம் கசியல, இது மட்டும் எப்படி கசிஞ்சது? அதான் திட்டமிட்ட சதி. இது ஏதாவது பண்ணணும்னு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் டவுட்டா இருக்கு. நைட் அப்படிதான் எனக்கு தோணுச்சு கனவுல.